சில பேரை பார்த்தா அண்ணன் ரொம்ப பால் மாதிரிப்போம். ஆமா, எதுக்கு பால் மாதிரிங்கிறோம்? ஏன் வெள்ள வெள்ளைன்னு இருக்குல்ல, அப்படியா? வெள்ள மனசு உள்ளவங்கிறால பால் மாறிப்போம். அப்படின்னா இந்த இதெல்லாம் வெள்ளையா இருக்கு, சுண்ணாம்பு வெள்ளையா இருக்கு, கல்லு வெள்ளையா இருக்கு, சட்டை வெள்ளையா இருக்கு, எப்படி பொருந்தும்? அது கலப்படம் இல்லாத வெள்ள இல்ல, கலந்து வெள்ள இருக்கு. வெள்ளைக்கு பொருந்தாது. ஒருவேளை இனிக்குதுன்னு பார்த்தோம்னாலும் சக்கரை இனிக்கும், கற்கண்டு இனிக்கும், அதிமதுரம் இனிக்கும், தேன் இனிக்கும், இழுப்பப்பூ இனிக்கும். ஆமா, அதுவும் பொருந்தாது. ஒரு பொருள் இருக்கணுமா? இப்ப பாலுக்கிட்ட ஒரு குணம் இருக்கு தெரியுமா? என்ன குணம்? எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் காட்டி கொடுக்காது. அப்படி சொல்லு. எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் வியாபாரிய காட்டி கொடுக்க. ஆனாலும் தாய்மார்கள் பால் காய்ச்சுவாங்க. ஆமா, பாலையா காய்ச்சுறாங்க இல்லையா? கூட சேர்த்திருக்க தண்ணியை வத்த வைக்கணும். ஆமா, பாத்திரத்துல பாலை ஊத்தி அடுப்புல வச்சு தீய பத்த வச்சாச்சுன்னா சூடு பட்டோன்னு பால் பொங்கி மேல வரும். என்ன சொல்லி வருதா? ஐயோ இல்ல, பால் சொல்லுமா நெருப்ப பார்த்து, அக்னி பகவானே என்னோட சேர்ந்த நண்பன் தண்ணியை நீ கொல்லவா பாக்குற, நான் ஒன்ன கொல்றேன்னு பால் பொங்கி வருது. அந்த நேரம் பார்த்து கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டோம்னா நண்பன் வந்து விட்டானே என்று அடங்கி போகுமாம் பால். அதுபோல தன்னோட சேர்ந்த வறியவருக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுப்பவர்களைத்தான் பால் போன்ற விரும்பும்.